இப்போது அரசியல் 2026 நோக்கி தான் எல்லா கட்சியுமே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, என்ன மாதிரியான தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வியூகம் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ சரியோ அதை காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டு மக்கள் பின்னால் இருக்கும். தற்போது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. 50 விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்ற ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி. மிகவும் பலமாக இருக்கின்ற கூட்டணி. இன்றைக்கு இந்த தேசத்திற்கு தேவையான கூட்டணி. 100க்கு 100% வெற்றி பெறுகின்ற இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியா கூட்டணி. தமிழகத்தில் வேற ஏதாவது கூட்டணி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு? எங்க கூட்டணியை மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சுட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. வருகின்ற மேதகு குடியரசு துணைத் தலைவரின் தேர்தலில் 100% வாக்குகளை பெற்ற குடியரசுத் தலைவரின் துணைத் தலைவர் என்ற பெயரை தமிழ்நாடு பெற்று தரப்போகிறது. காங்கிரஸ் தலைமையில் 3வது அணி உருவாக்குக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. நீங்கள் அதனால தான் சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் விஜயகாந்த் தேமுதிகவில் கூட உங்கள் தலைமையில் 3வது அணி அமைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்ன தேவை இருக்குது அதுக்கு? நாங்கள் தான் வலிமையாக பலமாக இருக்கு அந்த கூட்டணி. இப்போது நேற்றைக்கு கூட காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவருடைய வேட்பாளர் சுதர்சன ரெட்டி நேற்றைக்கு வந்தார். வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றதை காண்பித்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த கூட்டம் சொல்லியிருக்கிறது. 100% வாக்குகளை நாங்கள் அளிக்கப் போகிறோம். அதிமுக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற நிலை. ஆனால் இவர்கள் பிரச்சாரம் செய்வாங்க, இவர் தமிழரா, தமிழருக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று. அதில் நிறைய அரசியல் இருக்குது. RSS உடைய பின்புலம் உள்ளவர்களை, எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகாத வேட்பாளர்களை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கு இவர்கள் பேசும் சித்தாந்தம் ஏன் 1980களில் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழரை ஆக்கியது. அப்போ ஒரு தமிழரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆக்கிய பொழுது இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக ஏன் அவரை ஆதரிக்கவில்லை? அந்த கேள்வி இருக்குல்ல. இவங்க காம்ப்ளேவ் தானே ஆதரிச்சாங்க. வாக்குகள் இருக்கா இல்லையான்றது வேற. ஆனால் அந்த ஜனாதிபதியை இவங்க தமிழ் ஜனாதிபதி, தமிழ்நாட்டுடைய தலைவர் அப்படின்லாம் பார்க்கல. அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கு? தமிழ்நாட்டு உரிமைகளை ஏன் பறிக்குது? தமிழருடைய கலாச்சாரம், வரலாறு, கீழடியுடைய கண்டுபிடிப்பு, கீழடி அகழ்வாராய்ச்சி, தமிழருடைய உண்மையான நிலை, தமிழருடைய 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாகரிகத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறது ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு. அதை மாற்றி எழுத சொல்வதற்கான காரணம் என்னென்றால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாஜக புறக்கணிக்கிறது. ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய பெருமை வெளியே தெரிந்து விடக்கூடாது. அதை சீரழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ பாஜக தலைவர்கள் டெல்லியில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழர் விரோதமான கட்சி இல்லையா பாஜக? அமித்ஷா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழகம் வந்திருந்தாங்க. ஒரு காலத்திலையும் பாரத பிரதமராக ராகுல் காந்தி வர முடியாதுன்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு. இதை பேச வேண்டிய காரணம் என்ன? அவராக தீர்மானிக்க போகிறார் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர்னு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. ஏன்னா அவரும் முடிவு பண்ணுற மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசுகிறார் அவர். ஒருபோதும் வர முடியாதுன்னா நீங்கள் யார் அதை சொல்கிறது? நீங்கள் தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்கிறோம் மக்கள் சக்தி. மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. இன்றைக்கி பீகாரில் பாருங்கள், எங்கே போகலாம் எழுச்சி அலை. ஒரு வரலாறு காணாத கூட்டம் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நீங்கள் சென்றிருக்காங்க. அப்போ பீகாரில் தோல்வி பயம் வந்துடுச்சு. அந்த பிதற்றலில் இங்கே உளர்றாரு, வர முடியாது அவர் அப்படின்னா அப்போ அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். தமிழக முதல்வர் அங்கிள்னு கூட்ட விவகாரம் இருக்குது. அது பல அரசியல் கட்சி தலைவர் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் அரசியலில் தேவையில்லை. இப்போ நமக்கு அண்ணன் தம்பி உறவு தான் தெரியும், அங்கிள் உறவு தெரியாது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 50 வருஷம் அரசியல் இருந்து
அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்ட்டு பிரதமர் மோடி ஜெயலலிதா குறித்துலாம் பேசியிருக்காங்க. அதுக்கான கருத்துக்கு அவர் பழமை வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது பல விஷயங்களுக்கு. இல்லை, குறைந்தபட்சம் இளைந்த ஒரு அரசியல்வாதி அவர் அது மாதிரிலாம் பேசி குறைந்தபட்சம் நாகரிகமாக மேடையில் பேசணும். அந்த நாகரிகம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு. அந்த நாகரிகத்தை ஒருபோதும் அவங்க கைவிட்டக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்கணும். தமிழர்கள்னால் நாகரிகமானவர்கள். ஈவன் நம்முடைய எதிரிகளை கூட வந்து பண்போடு தான் பார்க்குறாங்க அப்படின்றது தான் நம்ம வரலாறு. அப்படி இருக்கும்போது இவர் இதையெல்லாம் வந்து இழிவுபடுத்தி பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ 50 ஆண்டு அரசியல் வரலாம் அதிமுக திமுக அப்படின்னு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ வந்து தாவேகாவை பற்றி எல்லா கட்சியும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களை டார்கெட் பண்ணி பேச என்ன காரணம்? பயமா? இதுக்கு அரசியல் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசாக வந்து கட்சி அப்படின்னு நம்ம விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தார். 10 விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெற்றார். நம்முடைய பக்கத்தில் விருத்தாச்சலம் தான் எம்எல்ஏ ஆனார். அதுக்கு பக்கத்தில் திட்டக்குடியில் நான் எம்எல்ஏ ஆனேன் மங்களூரில். அப்போ 10% மேலே வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம், நல்ல தான் பேசினார் அவர், நல்ல கருத்துக்கள் தான் சொன்னார், யாரையும் வசைப்பாடலை. அதே மாதிரி பிரஜா ராஜ்யம்ன்ட்டு சிரஞ்சீவி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கட்சி துவங்கினார். 20 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. இணைச்சிட்டு இப்போ அந்த கட்சி இருக்கான்னு அந்த கட்சியே கிடையாது. இது மாதிரி பல கட்சிகள் சொல்லலாம். சித்தாந்தத்தில் உள்ள பிடிப்பாக இருக்கிற கட்சி தான். இப்போ எங்கள் கட்சி காங்கிரஸ் பெரிய 140 ஆண்டுகளை கடந்து இருக்குன்னா என்ன காரணம்? சித்தாந்தம் வலிமையான சித்தாந்தம், எல்லோருக்குமான கட்சி. அதுக்கப்புறம் 89 தேர்தலில் 91 தேர்தலெல்லாம் 91 அப்புறம் 96 கட்சியை இனிமேல் வந்து காணாமல் போயிடலாம் சொன்னாங்க. யானை படுத்து கிடக்குது அவ்வளோதான் அப்படின்னாங்க. எழுந்து நின்றுச்சு. அது மாதிரி யானை பலம் உள்ள ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி காங்கிரஸ் பெரிய. நாங்கள் யாரையாவது கொச்சைப்படுத்தி பேசுறது, சங்கடப்படுத்தி பேசுறது இப்படிலாம் யாரும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்கள் மூதாதையர்கள், எங்கள் தலைவர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. பிறகு இரிட்டேட் பண்ணி தான் பேசுனாங்க. எங்களுக்கு கொள்கை எதிரியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் நாகரிகத்தோடு தான் எங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறோம். ஆட்சியில் பங்குன்ற முழக்கம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் தங்களோட பலத்தை நிறுவனத்திற்கு இந்த தொகுதியில் அதிக இடம் கேட்போம் அப்படின்றாங்க. காங்கிரஸ் அதிகப்படுத்தி கேட்கணும். இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய இயக்கம், ஆல் இண்டியா பார்ட்டி. ஆல் இண்டியா பார்ட்டி ஏதாவது வழிகாட்டுதலும் கொள்கை கோட்பாடையும் சுற்றுறவங்க வந்து எங்களுக்கு மேலே டெல்லியில் தான். அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாங்க, அந்த வழிகாட்டுதலில் தமிழ்நாடு யூனிட் வந்து செயல்படும். நீங்கள் மாநில தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய பேச்சு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. என்னுடைய கருத்தை சொல்லுவேன், அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்குவேன். ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் வழிகாட்டுறது யார்? அவங்க தான் மூத்தவர்கள், முதியவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள். அவர்கள் வழிகாட்டுதலில் தான் நாங்கள் இங்கே ரியாக்ட் பண்ணுவோம். துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. முதல்வர் காதிலே வாங்கிக்காத மாதிரி இருக்குது. அவருக்கு எதிர்மறையான விமர்சனம் நிறைய வருது. அதை நீங்கள் கேட்கலாமே? இல்லையா, துப்புரவு பணியாளர் அவரே வந்து அவரோட அலுவலகம் இதில் தான் எல்லாமே உட்காந்துருக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. அதே போல் அந்த தூய்மை பணியாளர் வந்து கூட இறந்துருக்காங்க. துப்புரவு பணியாளருடைய விஷயத்தில் நாங்கள் முதல் சென்னை மாநகராட்சி முன்பு உண்ணாவிரதம் இருக்கும்போது நாங்கள் போய் சந்தித்து உங்களுடைய குறைகள்லாம் மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள், தலைவர் பெருமக்கள் நாங்கள்லாம் கலந்து முடிச்சுட்டு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லுவோம். அடுத்த நாள் 2 நாளில் கேபினெட் கூட்டம் போட்டு, கேபினெட் கூட்டத்தில் அமைச்சரவையில் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்படுமோ அதை குறைந்தபட்ச அந்த ஊதியங்கள் அவங்க என்ன பெற்றாங்கன்னு அந்த ஊதியத்தை அளிக்கப்படும். 2வது அவர்களுக்கு காலை உணவு, 10 லட்சம் ரூபாய் காப்பீட்டு, மருத்துவ காப்பீட்டு தொகை, பணியின் போது இறந்தால் 10 லட்சம் ரூபாய், அவருடைய உயர்கல்வி செலவை ஏற்பது, பல வீடு கட்டி கொடுப்பது, பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இருக்கிறாங்கன்னா நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க சார். ஆமாம், இப்போ அவங்க கேட்ட கோரிக்கை வந்துருக்குல்ல, திருப்தியாக இருக்காங்கல்ல அவங்க. இப்போ இல்லை, அந்த கோரிக்கை நிறைவேற்ற அவங்க கேட்ட பணி நிறைவேற்றாங்க. பணி நிரந்தரத்தை இப்போ அது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துடணும், பணி நிரந்தரம் என்பதை வந்து அரசு தான் முடிவு செய்யணும்னு சொல்லி.